அனைவருக்கும் வணக்கம். நான் அஸ்ட்ராலஜர் சித்தம் செல்வராஜ். இன்னைக்கு இந்த ஜோதிட பதிவுல எதை பத்தி பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமாவாசை யோகம். இந்த அமாவாசை யோகம் ராஜயோகமாவும் இருக்கும். சில பேர்த்துக்கு பாத்தீங்கன்னா அது ராஜயோகமா இருக்காது. இந்த அமாவாசை யோகம் ராஜயோகமா யார் யாருக்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த பதிவுல அமாவாசை யோகத்தை பத்தி சுருக்கமா முக்கியமான விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த அமாவாசை யோகம்ன்றது யாருக்கெல்லாம் ராஜயோகமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல இந்த அமாவாசை அப்படின்றது சூரியனும் சந்திரனும் ஒரே வீட்டில் இருக்கும்போது வரக்கூடிய அமாவாசை திதி. இந்த சூரியனும் சந்திரனும் ஒரே வீட்டுல இருக்கும்போது அமாவாசை யோகம்னு சொல்றது, அமாவாசை யோகம்னு சொல்லப்படுது. இதுல சூரியனோ அல்லது சந்திரனோ ஆட்சியோ உச்சமோ இருந்தால் அது ராஜயோகமாகும். சூரியனோ அல்லது சந்திரனோ ஆட்சியோ அல்லது உச்சமா இருக்கணும் அப்படின்னா ஆவணி மாசம் சிம்ம ராசியில சூரியன் இருப்பாரு. அப்ப ஆவணி மாசத்துல வரக்கூடிய அமாவாசையில பிறந்தாதான், அதாவது ஆவணி மாசம் சிம்ம ராசியில பிறந்தாதான், ஆவணி மாசம் சிம்ம ராசியில சூரியன் இருப்பாரு. சந்திரன் அங்க இருக்கும்போது சிம்ம ராசி ஆகுது. ஆவணி மாசத்துல சிம்ம ராசியில பிறந்தா அங்க சூரியன் ஆட்சி ஆவாரு. அல்லது ஆடி மாசத்துல கடக ராசியில பிறந்தா சந்திரன் அங்க ஆட்சி ஆவாரு. ஆடி மாசத்துல சூரியன் கடகம் ராசியில இருப்பாரு. அதுவும் இல்லை அப்படின்னா மேசம் சித்திரை மாசத்துல மேச ராசியில பிறந்தால் சூரியன் உச்சமா இருப்பாரு மேச ராசியில, சந்திரனும் கூட இருப்பாரு, அங்க ஆட்சி உச்சமாவாங்க. அப்படி இல்லைன்னா வைகாசி மாசம் ரிஷபத்துல சூரியன் இருப்பாரு. வைகாசி மாசம் ரிஷப ராசியில பிறந்தால் சூரியன் ரிஷபம் ராசியில இருப்பாரு, சந்திரன் அங்க இருந்தா அதான் ரிஷப ராசி. இப்போ சித்திரை, வைகாசி, ஆடி, ஆவணி இந்த மாதங்கள்ல அந்தந்த ராசிகள்ல, இப்ப சித்திரை மாசமா, சித்திரை மாசத்துல மேச ராசியில பிறந்தால் அமாவாசை யோகம். அது அமாவாசை திதி நடக்கணும் முக்கியமா. அடுத்ததா ரிஷபம் வைகாசி மாசத்துல ரிஷப ராசியில பிறக்கணும். அடுத்ததா ஆடி மாசம் கடகம் ராசியில பிறக்கணும். ஆவணி மாதம் சிம்ம ராசியில பிறக்கணும். அப்பதான் அமாவாசை யோகத்துல பிறந்த மாதிரி வரும். அதுவும் அமாவாசை திதி நடக்கணும். அதை பத்தின பெரிய விளக்கம்லாம் எப்ப அமாவாசை திதி எப்படி வருது, எந்த நட்சத்திர பாவத்துல வருதுன்றதெல்லாம் பிற்பகுதியில பார்ப்போம். இப்ப இதுல அமாவாசை திதியில பிறந்துட்டாங்க அப்படின்னா சூரியனோ சந்திரனோ ஆட்சியோ உச்சமா இருந்தா அது ராஜயோகமா மாறும். சரி, இந்த 4 மாசத்தை தவிர மற்ற மாசங்கள்ல பிறந்தவங்களுக்கு அமாவாசை யோகம் ராஜயோகமா இருக்குமா இருக்காதா அப்படின்னு பார்த்தா, இந்த சூரியனோ சந்திரனோ ஒன்னா இருக்கும்போது அமாவாசை வருது பாத்தீங்களா, அந்த வீட்டு அதிபதி ஆட்சியாகவோ அல்லது உச்சமாகவோ இருந்தாலும் சரி, அல்லது ஆட்சி உச்சமான கிரகங்கள் இந்த சூரியன் சந்திரன் அமாவாசையா இருக்கும் போது இந்த சூரியனையும் சந்திரனையும் பார்த்தாலும் சரி, அது அமாவாசை ராஜயோகமா இருக்கும். இப்ப புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, துலாம் ராசியில சூரியன் நீச்சம் ஆயிடுறாரு. இப்போ ஐப்பசி மாசம் தான் துலாம் ராசியில சூரியன் இருப்பாரு. துலாம் ராசியில ஒருத்தர் ஐப்பசி மாசத்துல துலாம் ராசியில பிறக்கிறாரு, அங்க அமாவாசை யோகமா வருது அப்படின்னா, இப்ப அங்க சுக்கிரன் கூட இருந்தால் துலாம் ராசியிலேயே ஆட்சி ஆயிடுறாரு இல்லைங்களா, சூரியன் சந்திரன் இருக்கக்கூடிய வீட்டு அதிபதி. அதனால அது ராஜயோகமா ஆகும். சரி, சுக்கிரன் கண்ணில இருந்துறாரு அல்லது விருச்சிகத்துல இருந்துறாருன்னு வைங்க, செவ்வாய் மேசத்துல ஆட்சியா இருந்து பார்த்தாருன்னு வைங்களேன், அதுவும் ராஜயோகமா செயல்படும். இதெல்லாம் ராஜயோகம் அப்படின்னா என்ன, அவங்க ஜாதக லெவல் லக்னாதிபதி வரக்கூடிய திசை புத்தி வலிமைக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க லெவலுக்குள்ள நல்லது நடக்கும். மண்மனை பூமி வீடு வண்டி வாகனம் நல்ல மனைவி மக்கள் சுகபோகமான வாழ்க்கை இதெல்லாம் கிடைக்கும். இந்த ராஜயோகம் இருந்தாலுமே இல்லாமல் போனாலுமே இந்த அமாவாசை திதியில குறிப்பிட்ட டைமிங்ல பிறந்தா பலன் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றதான் அடுத்தது பார்க்க போறோம். இப்போ அமாவாசை திதி நடக்கும் போது காலையில 6 மணிலிருந்து 10 மணிக்குள்ள, காலை 6 to 10 மணிக்குள்ள ஒரு குழந்தை ஜனனம் ஆகுது அப்படின்னா, அந்த குழந்தை தன்னுடைய வாழ்நாள்ல சொந்த முயற்சினால்தான் முன்னேற முடியும். மற்ற கிரக அமைப்புப்படி என்னதான் வசதி வாய்ப்புகள் இதெல்லாம் இருந்தாலும் அந்த குழந்தை தன்னோட சொந்த முயற்சினாலதான் முன்னேறணும்னு நினைக்கும் வளர்ந்ததுக்கு அப்புறம்.
அமாவாசை திதி நடக்கும் போது காலை 6 மணிலிருந்து 10 மணிக்குள்ள ஒருத்தர் பிறந்தால் சொந்த முயற்சினால்தான் வாழ்க்கையில முன்னேற முடியும். ஓகே. அடுத்ததா பகல் 10 மணிலிருந்து பகல் 2 மணி வரைக்கும் 10 AM இருந்து 2 PM வரைக்கும் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தையோட தகப்பனார் இந்த குழந்தையோட இளமை பருவத்துல ஒண்ணு தகப்பனார் இருக்க மாட்டார், அப்படியே இருந்தாலும் தகப்பனாரால பிரயோஜனம் இருக்காது, அல்லது தந்தைக்கு மரணத்துக்கு அதாவது மரணம் இல்லாம போனாலும் மரண அவஸ்தையான வாழ்க்கையா இருந்தா எப்படி இருக்கும்? அப்படிதான் இருக்கும் அப்பாவுக்கு. இந்த இடத்துல நான் வசதி வாய்ப்புகளை பத்தி எல்லாம் சொல்ல வரல. பொருளாதாரம்ன்றது வேற அமைப்புப்படி இருந்துட்டு போயிடலாம். இன்னைக்கு அவஸ்தை ஏதோ ஒரு விஷயத்துல இருக்கிறது பிச்சைக்காரனுக்கு இருக்கு, கொடிசுவரனுக்கு இருக்கு. இந்த இடங்கள்ல நான் பொருளாதாரத்தை பத்தி இப்ப சொல்லவே இல்லை. நல்லா கேட்டுக்குங்க. காலை 10 மணிலிருந்து 2 மணிக்குள்ள அமாவாசை திதி நடக்கும் போது ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைக்கு இளமை பருவம் வரும்போது அவருடைய தந்தை இருக்க மாட்டார். அப்படி அவரு ஜாதக ஆரோக்கியப்படி ஆயுள் படி இருந்துட்டாலுமே கூட ஒரு மரண அவஸ்தையான வாழ்க்கையா தான் இருக்கும் தந்தைக்கு. இதே நிலைமை தான் பகல் 2 மணிலிருந்து மாலை 6 மணி வரைக்கும் 2 PM இருந்து 6 PM வரைக்கும் ஒரு குழந்தை அமாவாசை திதி நடக்கும் போது பிறக்குது அப்படின்னா தந்தைக்கு சொன்ன பாத்தீங்களா, அதே நிலைமை தான் இங்க தாய்க்கு. தாய் இந்த குழந்தை இள வயதை தொடும்போது தாய் இறந்துருவாங்க. அப்படியே இருந்தாலும் ஒரு மரண அவஸ்தையான வாழ்க்கைன்றது இருக்கும். தாய்னாலையும் தாய் வர்க்கத்தினாலையும் பெரிய அளவுல பிரயோஜனம் பெனிஃபிட் அப்படின்றது இருக்காது. ஓகே. அடுத்ததா மாலை 6 மணிலிருந்து இரவு 10 மணிக்குள்ள அமாவாசை திதி நடக்கும் போது அந்த டைம்ல நான் சொல்றது, அமாவாசை திதி நடக்கும் போது மாலை 6 மணிலிருந்து இரவு 10 மணி வரை 6 PM to 10 PM வரை ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தையோட தாய்மாமனுக்கு ஆகாது. அந்த தாய்மாமனுக்கு வாழ்க்கையில அடிக்கடி கண்டம் வளரும். தாய்மாமன் சார்ந்த வகை, உறவுகள் சார்ந்த வகை அவ்வளவு ஒரு சிறப்பா இருக்காது. தாய்மாமனால எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் எதிர்பார்க்க முடியாது, எதிர்பார்க்கவும் வேண்டாம். ஓகே. அடுத்ததா நைட்டு 10 மணிலிருந்து விடிகாலை 2 மணி வரைக்கும், அதாவது 10 PM இருந்து 2 AM டைம் வரைக்கும் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா உடன்பிறப்புகளுக்கு அண்ணன், அக்கா, தம்பி, தங்கச்சி இவங்களுக்கு ஆகாது. ஆகாதுன்னா என்ன ஆக போகுது? ஒத்து போக மாட்டாங்க. அவங்களால எந்த ஒரு பிரயோஜனமும் இந்த டைம்ல பிறக்கக்கூடிய குழந்தைக்கு இருக்காது. உடன்பிறப்புகளுக்கு ஆகாது. அடுத்ததா இரவு 2 AM டைம்ல இருந்து காலை 6 AM டைம் வரைக்கும் ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா இளமையில ஒரு வாழ்க்கையில ஒரு பெரிய இழப்பை சந்திப்பாங்க. இவங்க வாழ்நாள்ல ஒரு தடவையாவது பெரிய அளவுல பணத்தை இழக்க வேண்டிய கட்டாயம் வரும். இப்போ கோடீஸ்வரனா இருக்காரா, 90 லட்சம் திடீர்னு இழந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி பெரிய அளவுல செல்வ இழப்பு, பண இழப்புன்றது உண்டாகும். ஆயுள் நல்லா இருந்தா ஓகே. ஆயுள் ஸ்தானம் சரியில்லைன்னா இள வயதுல ஒரு மரணத்துக்கு ஒப்பான கண்டம் அப்படின்றது இருக்கும். அதுக்காக இரவு 2 மணிலிருந்து காலைல 6 மணிக்குள்ள இந்த அமாவாசை திதி நடக்கும் போது பிறந்தவங்க எல்லாரும் இளமையில இறந்து போயிடுறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அந்த இள வயசுல அந்த இளமையை தாண்டும் போது கண்டிப்பா ஒரு கண்டம்ன்றது இருக்கும். அதாவது காலையில 6 to அதாவது பகல் காலை 6 மணிலிருந்து அந்த பகல் 10 மணிக்குள்ள பிறந்தா சொந்த முயற்சினால முன்னேற்றம். அமாவாசை திதி நடக்கும் போது பகல் 10 மணிலிருந்து பகல் 2 மணி வரைக்கும் பிறந்தா தகப்பனாருக்கு ஆகாது. பகல் 2 மணிலிருந்து மாலை 6 மணி வரைக்கும் ஒரு குழந்தை பிறந்தா அமாவாசை திதி நடக்கும் போது அம்மாவுக்கு ஆகாது. மாலை 6 மணிலிருந்து 10 மணி வரைக்கும், மாலை 6 மணிலிருந்து அதாவது 6 PM இருந்து 10 PM வரைக்கும் அமாவாசை திதி நடக்கும் போது ஒரு குழந்தை பிறந்தா தாய்மாமனுக்கு ஆகாது. இரவு 10 மணிலிருந்து 2 AM வரைக்கும் 10 PM இருந்து 2 AM வரைக்கும் ஒரு குழந்தை பிறந்தா அமாவாசை திதி நடக்குது அப்படின்னா உடன்பிறப்புக்கு ஆகாது. 2 AM இருந்து 6 AM வரைக்கும் அமாவாசை திதி நடக்குது அப்படின்னா அந்த டைம்ல ஒரு குழந்தை பிறந்தா இள வயசுல இருந்து அந்த குழந்தையோட வாழ்க்கை கொஞ்சம் டல்லா தான் போகும். பண விஷயத்துல பெரிய ஒரு இழப்பு ஏற்படும். அந்த குழந்தைக்கே ஆகாதுன்னு வச்சுக்கோங்க. யாரு பிறக்கிறாங்களோ அவங்களுக்கே அவங்க ஆக மாட்டாங்கன்ற மாதிரிதான். இப்போ நான் சொன்ன விஷயம் இருக்கும் நிறைய பேத்துக்கு.
ஆனா இதுல இருக்கிறது எல்லாமே எல்லாத்துக்கும் நடந்துருதா அப்படின்னா கிடையாது. விதிகள்னு ஒண்ணு இருந்தா விதிவிலக்கும் எக்கச்சக்கமா ஜோசியத்துல இருக்குது. ஆனா இந்த சொன்ன விஷயங்கள் திசை புத்தி மோசமா நடக்கும்போது கண்டிப்பா இருக்கும், இல்லாமலும் போகாது. ஃபர்ஸ்ட் யோகம், ராஜயோகம் அப்படின்றத பத்தி சொன்னோம். ராஜயோகம் கண்டிப்பா இந்த மாதிரி இருந்துட்டா ராஜயோகம் உண்டு. ஆனா இந்த டைம்ல பிறந்துட்டா இந்த பலனும் உண்டு. இப்ப இதுல அப்பாவுக்கு ஆகான்னு சொன்ன பாத்தீங்களா, ஏதோ ஒரு காரணத்தால அப்பா இல்லாம இருந்தாருன்னா அந்த இடத்துல அது பாதிக்க போறது இல்ல. தாய்மாமனுக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டோம். அம்மாவுக்கு உடன்பிறப்பு இருந்தாலும் தாய்மாமன் இருக்க போறாரு. இப்ப அம்மாவுக்கு உடன்பிறப்பு இல்லைன்னா அந்த பாதிப்பு அங்க வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. 2 AM இருந்து 6 AM வரைக்கும் பிறந்தா அந்த குழந்தைக்கு ஆகாதுன்னு சொல்றோம். ஆனா லக்னாதிபதி ரொம்ப வலுவா ஸ்ட்ராங்கா இருந்துட்டாருன்னா பெரிய அளவுல பாதிப்பு வராது. ஆனா பாதிப்பு இருக்கும், ஆனா பெரிய அளவுல வராது. இப்ப அப்பாவுக்கு சொன்னோம், அதே 9ஆம் அதிபதி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா ஜாதகத்துல இருந்துடுறாருன்னு வைங்களேன். காலபுருஷ லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி குரு, அவரும் ஸ்ட்ராங்கா இருந்துடுறாருன்னு வைங்க. தந்தைக்காரகன் சூரியனாவே இருந்தாலும் லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி, காலபுருஷ லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி குரு நல்லா இருந்தாலும் அப்பாவுக்கு அந்த பாதிப்பு வராது. அடுத்தது பாத்தீங்கன்னா பகல் 2 மணில இருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் பிறந்திருந்தா என்ன சொன்ன, அம்மாவுக்கு ஆகாதுன்னு சொன்னோம்ல. லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி நல்லா வலிமையா இருந்துட்டாருன்னா அம்மாவுக்கு அந்த பாதிப்பு வராது. ஈவினிங் 6 PM இருந்து 10 PM வரைக்கும் பிறந்தா தாய்மாமனுக்கு ஆகாதுன்னு சொன்னோம். லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி புதன் பலமா இருந்துட்டா மாமனுக்கு அந்த பாதிப்பு வராது, குறைவாதான் இருக்கும். எந்த ஒரு பாவகத்திற்கும் அந்த பாவக அதிபதி சரியில்லாம போனாலுமே கூட அந்த அந்த பாவகத்துக்கு காரகம் வகிக்கக்கூடிய கிரகம் நல்லா இருந்தா அவங்களுக்கு உண்டான பலன் நல்லாவே இருக்கும். பாவகமும் பாவக அதிபதியும் கெட்டு போய் காரக அதிபதியும் கெட்டு போனாதான் முழுமையான பாதிப்புகள் ஏற்படும். இதுல காலபுருஷ லக்னத்துக்கும் பார்த்துக்கணும். இப்போ 9ஆம் வீட்டு பலன் தெரிஞ்சுக்கணுமா, காலபுருஷ லக்னத்துக்கு 9ஆம் வீடு தனுசு, குருவையும் பார்த்துக்கணும். 9ஆம் வீட்டு பலன் என்ன, தந்தை தான் ஃபர்ஸ்ட். தந்தைக்காரகன் யாரு, சூரியன். 9ஆம் வீட்டு பலன், அதாவது தந்தைக்கு எப்படி இருக்குன்றத முடிவு பண்ணணும் அப்படின்னா காலபுருஷ லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி குரு, தந்தைக்காரகன் சூரியன், 9ஆம் வீட்டுக்கு காரகம் வகிக்கக்கூடியவர். அடுத்தது வேற லக்னத்துல பிறந்திருந்தா லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி. இந்த 3 பேர்த்தையும் வச்சுதான் தந்தையோட நிலைமையை முடிவு பண்ணணும். அதே மாதிரி மற்ற எல்லா பலனுக்குமே பாவக அதிபதியும் பார்க்கணும், காரக அதிபதியும் பார்க்கணும். ஓகே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. யாரோ என்னென்னமோ சொல்லி எல்லாம் பதிவு போடுறாங்க. 30 நாள்ல கோடீஸ்வரன் ஆயிடுவாங்க, இந்த 2 ராசிகள் 3 ராசிகள் கோடிகளில திளைக்க போகுது, அப்படி வருது இப்படி வருதுன்றவங்களாம் போய் பாக்குறீங்க. உண்மையை சொல்லி பதிவு போடுறேன், ஒருத்தருமே பார்க்க மாட்டேங்கிறீங்க, லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. உண்மையான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்து ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் சித்தம் செல்வராஜ். நன்றி, வணக்கம்.